எந்த கிரகம் இருந்தா என்ன படிப்பு அவங்க படிக்கலாம்? இப்போம்மா ஒவ்வொரு கிரகத்துக்குமே வந்து ஒவ்வொரு கல்வியை நம்ம நிர்ணயிச்சிருக்காங்க. நம்ம ஜாதகத்தில எந்த கிரகம் வலுவா இருக்குது அப்படின்னு பார்க்கணும். திதி, யோகம், நட்சத்திரம், கரணம் இது எல்லாத்தையும் பார்த்து, நம்ம ஜாதகம் இந்த 12 கட்டத்தில 9 கிரகத்தில எந்த கிரகம் வலுவா இருக்குன்னு பார்த்து, அந்த கிரகத்த நம்ம தேர்ந்தெடுத்தோம் அப்படின்னா, படிப்பு மட்டும் கிடையாது, தொழில், வேலை, நண்பர்கள் எல்லாமே அதில வெற்றி கிடைக்கும். அது சார்ந்த ஒரு விஷயத்த தேர்ந்தெடுத்தோம் அப்படின்னா. உதாரணத்துக்கு வந்து புதன் அப்படின்னா, புதன் வந்து வலுவா இருக்குன்னு வச்சுக்கங்களேன், அவங்க பேச்சு, எழுத்து, ஆடிட்டிங், மீடியா துறை, ஜோதிடம், ம். இது இந்த சார்ந்த எந்த துறையில் வேணாலும் வந்து அவங்க சாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. போஸ்ட் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்க கூட புதனுடைய ஆதிக்கம் தான். ம். இப்போ வந்து அம்பாசிடர் ஒர்க் பண்ணுறாங்களே ஒரு நாட்டுக்கு இன்னொரு நாட்டுக்கும், அவங்க கூட புதனுடைய ஆதிக்கம் தான். இப்போ புதன் இது சார்ந்த எல்லாமே புதன் ஆதிக்கம் தான். கதை எழுதுறது, வசனம் எழுதுறது, பத்திரிகை துறையில் வேலை பார்க்குறது, அக்கௌண்ட் சம்மந்தப்பட்ட இடத்துல இது எல்லாமே புதன் தான். இப்போ வந்து உதாரணத்துக்கு சொல்கிறேன்னம்மா, இப்போ வந்து கலைஞர் ஐயா வந்து கடக லக்னங்க. அவருக்கு அந்த அதாவது நீங்களே எடுத்து பார்க்கலாம். நெட்டில் அடித்து பார்த்தீங்கன்னா, கலைஞர் ஜாதகம்னு அடித்து பார்த்தீங்கன்னா வருங்க. அது லக்னம் எதுவோ அந்த இடத்துல லான்னு போட்டு இல்லாட்டி குறுக்க கோடு போட்டிருக்கும். அதுலேருந்து அதான் 1ஆம் இடம். அதுலேருந்து 1, 2, 3 வரிசையாக எண்ணிங்கன்னா 10ஆம் இடத்துல புதன் இருக்கும். ம். இந்த புதன் வந்து எதை சொல்லுதுன்னா, நான் இப்போ சொன்ன எழுத்து, பேச்சு, மீடியா, எழுத்தாளராக இருக்கிறது, ஆடிட்டராக இருக்கிறது, இப்படி இது சார்ந்த எல்லா விஷயமும் ஜோதிடராக இருக்கிறது, இது எல்லாமே புதன் தான். அவர் வந்து புதன் வந்து அவருக்கு நல்லா இருக்கிறதுனால எழுதி எழுதி பேசி பேசி நல்லா விகடகவியாக பேசி மக்களை கவர்ந்து அதன் மூலம் வந்து பெரிய புகழ் அடைஞ்சு அதன் மூலம் சிஎம்மாக வந்து வெற்றி பெற்றவர். அப்போ அந்த புதனுடைய காரகத்துவம் அவர் வாழ்க்கையில் மிகப்பெரிய அங்கம் வகிச்சிருக்குது.